கைஸ் இந்த ரூம்குள்ளே தான் போச்சு. பயங்கரமா பிளட் ஊத்துது. பிளட் ஊத்தி நான் சித்திக்கு டச் பண்றேன். ஏன் என்னோட மூக்குல இருந்து பிளட் வருது. அப்புறம் திருப்பியும் பாஸ்கர் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னா பாஸ்கர் வந்து வாமிட் பண்றான், பிளட் வாமிட் பண்றான். அப்பதான் தெரிஞ்சது எங்க 3 பேத்தையும் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஆமா ப்ரோ, மூக்குல ரத்தம் வருது ப்ரோ. கீழ உங்களுக்கு ஆமா ப்ரோ, மூக்குல ரத்தம் வருது ப்ரோ. உலகத்துல ப்ரோ மூக்குல இருந்து ப்ரோ கிளம்பிடும் ப்ரோ. கிளம்பின சொன்னா கேளுங்க. எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எங்கிட்ட ஹோலி வாட்டர் இருந்தது. ஹோலி வாட்டர் வந்து டோரோட என்ட்ரன்ஸ்ல போட்டு நாங்க எப்படியும் வெளியே போயிட்டோம். ஹோலி வாட்டர் போடுங்க. ஹோலி வாட்டர் இருக்கு. சித்திக்கு கூப்பிட்டோம். ப்ரோ சீக்கிரம் ப்ரோ. ஏதோ வெளியே போற வழியே இல்லை எங்களுக்கு. ப்ரோ வர போடு ப்ரோ. எந்தியா வர ப்ரோ போலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட் சார் எந்திரிங்க துணிங்க ப்ரோ. துணிங்க ஞாபகம் துணிங்க. ப்ரோ சல்லா துணிங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, கிட்ட வாங்க ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேண்டேஜ் பிச்சு போடுங்க ப்ரோ. பேண்டேஜ் பிச்சு போடுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட். அவன் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்களாவது அவனானே தெரியல எனக்கு. கரெக்டாக வந்து சித்திக்கு அந்த ரூம்லேருந்து நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு பார்த்தா நீங்கள் கரெக்டாக இங்கே நல்லா சித்திக்கு வந்து நார்மல் ஆகிட்டு இருந்தது. அதான் அந்த ஹோலி வாட்டர் போட்டோடனே சித்திக்கு வந்து நார்மல் ஆகிட்டாரு. நார்மல் ஆகிட்டு நானும் பாஸ்கரும் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டோம். சித்திக்கு நான் அப்படி கூப்பிட்றேன். சித்திக்கு வந்து அந்த டோர் கிட்ட அப்படி நிற்கிறாரு. அதெல்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சித்திக்கு வந்து பின்னாடி முதுகு பிடிச்சி கரெக்டாக அந்த ரூம்குள்ள திருப்பி அதே இடத்துல சித்திக்கு ரூம்குள்ளே இழுத்துருச்சு. வாங்க ப்ரோ சீக்கிரம் கூப்பிட்டோம் ப்ரோ. வாங்க ப்ரோ சித்தி ப்ரோ. வாங்க போயிடலாம். வாங்க ப்ரோ கூப்பிட்டு வாங்க ப்ரோ. வர மாட்டேங்கிறாரு ப்ரோ. வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ. சவுண்ட் என்ன ப்ரோ? வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. கிளம்பலாம் ப்ரோ. என்ன ப்ரோ வாங்க ப்ரோ. நாங்க திருப்பி போய் பார்க்கும்போது சித்திக்கு போய் டச் பண்ண பாஸ்கர் போறோம். அந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்கா பழைய மாதிரி அந்த டேபிள் இந்த பக்கம் வந்தது. அப்புறம் திருப்பியும் போய் நான் சித்திக்கிட்ட நான் என்ன சொன்னேன், இருக்கிற ஹோலி வாட்டர்லாம் அந்த மேலே போடுங்க ப்ரோ, இல்லாட்டி நம்ம இங்கே உயிரோட விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி வாட்டர் போடுறேன். நீங்கள் பாருங்கள் அந்த டேபிள்ட்டு வந்து சித்திக்கு மாதிரியே இன்னொரு உருவம் வருது. அந்த இதில் அதே மாதிரி பாருங்கள் அந்த உருவத்தோட வாயிலேருந்து ரத்தம் வருது கைஸ். அப்போதான் சித்திக் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தான். இது வரைக்குமே அவனுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி 2 சித்திக்கு வந்திருப்பாரு. ஆனால் சித்திக்கு வந்து அது எதுவுமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி கைஸ் இந்த அவனோட ரியாக்ஷன் பாருங்களேன், சித்திக் ரியாக்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அவனை மாதிரியே ஒரு உருவம் ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்கு அந்த டேபிள்கிட்ட. இப்படியே ஊத்துது. நீங்க நினைச்சு பாருங்களேன், என்ன மாதிரியே ஒரு உருவம் வந்து அங்க பிளட் வாமிட் எடுத்தா எனக்கு எப்படி இருக்கும். அந்த சிச்சுவேஷன் வந்து சித்திக் வந்து இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணா. கிளம்பலாம் ப்ரோ. வந்துறியா நீ யார் நீங்க பாப்பீங்க. அவர் எல்லாம் டோட்டலா ரியாக்ஷன் பாருங்களேன். என்னோட ரியாக்ஷன் பாருங்க, பாஸ்கர் ரியாக்ஷன் பாருங்க, சித்திக் ரியாக்ஷன் பாருங்க. அவ்வளோ இதா இருந்தது. நான் தனியா இருக்கும்போது நான் ஒரு சிலது நான் ரூமுக்கு போகிற காரணமே வந்து பாஸ்கர் மாதிரியோ இல்லை விக்னேஸ்வரர் மாதிரியோ ஒருத்தங்க இருந்தனால நான் போயிருப்பேன். ஆனால் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னைய மாதிரி ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இதுக்கு சொல்ல வரேன் ஒன்றும் கிடையாது ப்ரோ. அந்த உருவத்தை பார்க்க எப்படி இருந்துச்சு சித்திக் ப்ரோ? நேரம் பாஸ்கர் கலந்து போகிற மாதிரி இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு? ஆடிடுச்சு கொஞ்ச நேரத்தில் முடியல. நான் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ரத்தம் பாருங்க இங்கே விழுகி இருக்கு. இப்போதான் வந்து சித்திக்கு மாதிரி ஒருத்தர் வந்து வாமிட் எடுத்தான். திருப்பி எங்கள் ரூமில் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ப்ரோ கேட்டு மீட்டர் கொடுங்க ப்ரோ. சவுண்ட் ப்ரோ. எங்களை நாங்கள் இங்கேருந்து வெளியே தொடாதீங்க ப்ரோ. எங்கள் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்களா? ப்ரோ மாஸ்கர் என்ன மாஸ்கர் இந்த கேட்டு மீட்டர் மூலியமாக சிக்னல் கொடுக்க முடியுமா? வீட்டுக்கு போனாலும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்களா? பேசுங்க பாருங்கள் ஃப்ளக்சுவேட் ஆகுது. இந்த டேபிளில் தான் நீங்கள் இருக்கீங்களா? இந்த டேபிள்குள்ளே இருக்கீங்களா நீங்கள்? இருக்கு பாஸ்கர். ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. இந்த டேபிள் குள்ள உருவம் எடுக்குது ப்ரோ. அந்த டேபிள் குள்ள இருக்கு.
இந்த டேபிள்குள்ளே இருந்தா நீங்கள் இந்த கேட்டு மீட்டர் எரிய வச்சு காமிங்க. தெரியுதா? டேபிள் பேய் இருக்கு, டேபிள் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. எங்களை இங்கேருந்து வெளியே போக விடுவீங்களா? எங்களை இங்கேருந்து உயிரோட வெளியே போக விட்டா இந்த கேட்டு இந்த கேட்டு மீட்டர் வந்து எரிய வைக்காதீங்க. இந்த டேபிள் தான் உங்களை வச்சு கொண்டாங்களா? ஏன் இந்த டேபிள் தொட்டா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? ப்ரோ வேணாம் வந்து ப்ரோ அவன் என்ன பண்ணுறான் ப்ரோ? அவன் என்ன பண்ணான் ப்ரோ? இப்போ நீ நான் தொட்டிட்டு இருக்க பாஸ்கர். ஏன் இந்த டேபிள் வச்சு எங்களை கொல்ல பார்க்குறீங்க? எங்களை இங்கேருந்து விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். ப்ரோ என்ன பண்ணுற ப்ரோ? பைத்தியம். பாஸ்கர் என்னடா பாஸ்கர் பண்ணுற? அத்தாம செக் பண்ண ப்ரோ. கெட்ட கோச்சு அடிக்குது ப்ரோ. பின்னடா ரத்த தொட்டா என்ன பாஸ்கர்? ப்ரோ ப்ரொசஸ் பண்ண ப்ரோ, ரத்த தொட்டா என்ன ப்ரோ இது? கைஸ் இப்போ அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டேபிளில் போய் நாங்கள் ஃபர்தர் அந்த பிளட்டெல்லாம் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த பிளட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்கர் வந்து டச் பண்ணுறான். ஏன் வந்து டச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியல. அப்போ தான் தெரிஞ்சது பாஸ்கரும் எனக்கு இந்த உள்ள சொன்னச்சு பிளட்டை டச் பண்ணி ஸ்மெல் பண்ணி போகிறேன். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒருத்தர் நான் அது வரைக்கும் நானும் பாஸ்கரும் ஒன்றா இருக்கும். அந்த பிளட் அந்த ரெண்டு சித்திக்கு பார்த்தோன்னே பாஸ்கர் வந்து ஒரு மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு அவனும் ப்ரொசஸ் ஆன மாதிரி போயிட்டு அந்த பிளட் வாமிட் எடுத்தான் இல்லைங்களா? அந்த சித்திக்கு மாதிரி ஒருத்தர் ஒரு ஆத்மா எடுத்தது இல்லைங்களா? அந்த பிளட்டை வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணி அந்த பிளட் மூலியமாக திருப்பி இவன் ப்ரொசஸ் ஆனான். அதனால் அந்த ப்ரொசஸ் ஆனது பின்னாடி தான் பர்சனலாக அந்த ரத்தம் சம்மந்தமாக பார்த்தா நீங்கள் தர சுத்தமாக இருக்கும். பட் ஆனால் நானே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஃபுட்டேஜ் பார்க்குறது. நான் போயிட்டு பிளட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இதான மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் பாஸ்கரோட உடம்புக்குள்ள இருந்து அதே ஆத்மா சித்திக்கு உடம்புலேருந்து எப்படி வெளியே வந்ததோ அதே மாதிரி திருப்பியும் வெளியே வந்தது. என்ன ப்ரோ பாஸ்கர் ப்ரோ என்னதான் ப்ரோ ஆச்சு? பாஸ்கர் உட்கார் கீழே, பாஸ்கர் உட்கார் கீழே, உட்கார் உட்கார். இதே தான் ப்ரோ, உங்கள் பின்னாடி வந்தது ப்ரோ ஃபர்ஸ்ட்டில் இன்ட்ரோவில். பாஸ்கர் பாஸ்கர் இதெல்லாம் தான் இந்த டயத்தில் வந்து நான் இறங்கி நான் சுயநிலை கிடையாது, டோட்டலாக டேமேஜ் ஆயிடுது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஏன் வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரூமுக்குள்ளேருந்து ஒரு கதவுக்குள்ளேருந்தே எங்களை வெளியே விடாத இந்த ஆத்மா எப்படி அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து எங்களை வெளியே விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அதாவது ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாக ரோட்டை தாண்டி காடு, அதை தாண்டி தான் வெளியே போனோம். வாய்ப்பே இல்லை கைஸ், அது கன்ஃபார்மாக வாய்ப்பே இல்லை. 3 பேரில் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல லாக் பண்ணி தான் மற்ற 2 பேர்த்தை வெளியே விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆயிருந்தா கூட இந்த ஃபுட்டேஜ் தெரிஞ்சுக்கிறது வெளியே போலீஸ் கேஸ் எங்களோட உயிருக்கு ஆபத்தா சொல்லிட்டு நான் பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளுக்குள்ளே இருந்து நாங்கள் கைஸ் இவங்க 2 பேர்த்தையும் என்ன நம்பி தான் அவங்க வீட்டில் இருந்து அனுப்புகிறாங்க. அதனால என்ன ஆனாலும் சரி நான் இவங்க 2 பேர்த்தையும் விட்டு போக முடியாது. அதே மாதிரி எனக்கு எது ஆனாலும் சரி இவங்க 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் கூடயே தான் இருப்பாங்க. அதனால மட்டும்தான் ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் நடக்கும்போது அது அப்படியே நடந்துருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும் கைஸ். நம்ம போய் ஒரு சில ஆத்மாட்டெல்லாம் இந்த மாதிரி போய் எதனா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் விட்டுரும். ஒன்று புரியுதா ப்ரோ? பேரநாட்டு நடக்கிற இடத்துல வந்து ஓவர் டைமாக இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து. கண்டிப்பாக அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு புரிஞ்சு. ரொம்ப நேரம் நீங்கள் கேட்கலாம் வீடியோ என்ன ஷார்ட்டாக முடியல அப்படின்னு. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் இருந்ததுக்கு இது ஒரு இது கைஸ். நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எல்லா கோஸ்ட் சென்டரும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், டார்க் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 100% இருக்குது. நான் அனுபவிச்சிருக்கேன். வேலண்டைன் காலேஜில் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு நடந்தது வேலண்டைன் காலேஜில் நானும் எங்கள் என்னோட அப்பா 2 பேரும் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஒரு டேபிள்கிட்ட பேரலமல் ஆக்டிவிட்டி ரூமில் நான் அந்த கிளிப்பை வேணால் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். டேபிள்கிட்ட பேரலமல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கோம். நான் தைரியமாக உள்ளே போயிட்டேன். என் அப்பா வந்து அதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் நமக்கு ஃபுட்டேஜ் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தப்பு பண்ண ஒரே விஷயம் அதுதான். நான் எப்பயுமே ஷோல்டர் பேக் மாட்டியிருப்பேன். இதெல்லாம் ஒரு அர்ஜென்ட்னா டக்குன்னு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாட்டியிருப்பேன். அது என்னோட பாடி வெயிட் வந்து நான் ஈஸியாக தாங்கிடுவேன். ஆனால் நான் அன்றைக்கி ஃபீல் பண்ண கைஸ் வேலண்டைன் காலேஜில் நீங்கள் நினச்சி பாருங்களேன், என்னோடய கார் வந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அந்த பக்கம் நிற்கிது. ஒரு செகண்டில் என் பாடிக்குள்ளே இருந்து 100% எனர்ஜியில் இருந்து ஒரு செகண்டு 0.1 எனர்ஜியில் என்னால் இந்த கையை வந்து இப்படி லிஃப்ட் பண்ண முடியல, விரல் அசைக்க முடியல. எங்கள் அப்பா சொல்கிறார், ஏடா ஆச்சு உனக்கு? நான் அங்கேயே உட்காந்துட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு செகண்டில் 100% எனர்ஜிலேருந்து 0.1% எனர்ஜிக்கு என்னோட பாடி வந்தது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 200 மீட்டரில் கார் இருக்குது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்பு கேட்குது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னால் இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ட்ரைண்டாக இருக்கேன் நான். எனர்ஜி சுத்தமாக இல்லை. அது நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் எல்லா கோஸ்ட் ஹண்டர்ஸும் இதை வந்து நான் அனுபவிச்சிருப்பாங்க. நாங்கள் இப்போ வரைக்குமே ஒரு புது லொக்கேஷன் போகும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்,
ப்ரோ இந்த இந்த லொக்கேஷனில் நம்ம கண்டிப்பாக மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்னைக்குனா ஒரு நாள் எப்பயுமே எல்லா கோர்ஸும் நான் பேசுகிற எல்லாத்துட்டையும் நாங்கள் சொல்லுவோம், ப்ரோ என்னைக்குனா நம்ம ஒரு நாள் கன்ஃபார்மாக மாட்டுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால நல்ல நேரம் கை கொடுத்துறாரு, என்னைக்காச்சும் கெட்ட நேரம் நம்மளுக்கு கைஸ் ஏதோ ஒன்று இருக்குது கைஸ், கன்ஃபார்மாக நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. பாஸ்கர் அதை ஃபீல் பண்ணியிருக்கான். சித்திக்கு இப்போ சித்திக் நீங்கள் நினைக்கிறீங்களே சித்திக் கர்ஸ்ட் காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பைக்கில் வந்து அங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ணி வேணும். இது வந்து இன்டீரியர் வில்லேஜ் போகிறதுனால நம்மளால் இதெல்லாம் காரில் எடுத்துகிட்டு போக முடியாது, கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அங்கேருந்து பைக்கில் வரும்போது இவர் பொசஸ் ஆனாரா இல்லை பழைய இதெல்லாம் நினச்சிட்டு வந்தாருன்னு தெரியல. அப்போ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்காரு. எனக்கு இது பாஸ்கர் வந்து நிறைய இடத்துல இதே மாதிரி பார்த்துருக்கான். எனக்கு இங்கே ஆச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த சேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரலல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அந்த இடத்துல எங்களுக்கு நான் அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணல. இப்போ நார்மலாக வந்து நடக்கும், நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்பாவுக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருந்திருப்போம். அப்போ எங்களுக்கு ஆச்சு. அதாவது வந்து கம்மியான குவான்டிட்டியாக போகும்போது அது ஈஸியாக வந்து ப்ரொசஸ் பண்ணுது. எங்களை பயப்பட வச்சு எங்களை ஸ்ப்ளிட் பண்ண வச்சு ஒருத்தரை ப்ரொசஸ் பண்ண பார்ப்போம். அட்டாக் பண்ண ஒருத்தரை அட்டாக் பண்ணும். அதை நான் அந்த காலேஜில் ஃபீல் பண்ணேன். பாஸ்கர் வந்து ஒரு சிமெண்ட் இல்லை வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ நான் இதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்க்குற வரைக்கும் நம்ப மாட்டீங்க, பார்த்தா நம்பிங்க. உங்களுக்கு நடக்கும் கைஸ். ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. கேடியோ பார்க்குறவங்க யாருக்கும் கூட நடந்துக்கலாம். அதான் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் ஒருத்தர் இருக்கார் கோஸ்ட் அண்ட் டேரிங் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நார்மலாக பேசும்போது ஒருத்தரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல இது நடந்தது ப்ரோ, அந்த இடத்துல அது நடந்தது ப்ரோ அப்படின்னு சொல்லி ரூமில் உட்காந்து எது வேணால் பேசிடலாம் கைஸ். நீங்கள் உள்ளே இறங்கி நடந்தால் தான் தெரியும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபேக் அப்படின்னு உள்ள போகிற கஷ்டம் யாருமே தெரியாது. ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இன்ன வரைக்கும் சயின்ஸ் வந்து கோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுது, ஆனால் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஏன் சாமி வருது அதெல்லாம் இன்னுமே ப்ரூஃப் இல்லை. சாமி வர்றது கூட இங்கே சொல்லிடலாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடிக்கிறதெல்லாம் இல்லை கைஸ், நான் நேராகவே பார்த்துருக்கேன். அது என்னோட ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குது, நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு ஆயிருக்கு. அது என்னதான் இருந்தாலும் நம்மளை தான் ஒரு பேஷன் தாங்க எங்களெல்லாம் இதெல்லாம் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது. ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னைக்குனா ஒரு நாள் யாரோ ஒன்று எங்கேயோ ஒன்று மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதனால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் கிளிப் பார்க்கலாம். இப்போ பாஸ்கர் வந்து ப்ரொசஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் சித்திக்க ப்ரொசஸ் பண்ணிச்சு, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாஸ்கர் ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கிளிப் ப்ளே பண்ணுற பாருங்க. உங்களுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? உங்களுக்கு என்ன ப்ரோ? அங்கே என்ன இருக்கு? அங்கே நிற்குது. நீங்க போய் பாத்தீங்க? போனது பாத்துட்டு ப்ரோ. யார் ப்ரோ? வெளிய வாங்க ப்ரோ, அதுக்கு பக்கத்துல நிக்காதீங்க ப்ரோ. சார் பக்கத்துலயே இருக்கான். ஏதோ உனக்கு ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போறோம். என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் ப்ரோ உங்களை யார் அங்கே சுடு வந்து? ப்ரோ உங்களை கொள்ள சொல்லுது ப்ரோ. அது உங்களை கொள்ள சொல்லுது ப்ரோ. இருக்காதே ப்ரோ. என்ன கொள்ள சொல்லுதா? ஒரு 2 ரூபா கொள்ள சொல்லுது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றான்? 2 ரூபா கொள்ள சொல்லுது சொல்றான் ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? இங்க போயிடலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. வந்துருச்சு ப்ரோ. இங்க கேமரால ப்ரோ வாங்க ப்ரோ, தயவு செஞ்சு. என்ன ப்ரோ? உங்களை கொள்ள சொல்லுது ப்ரோ. ப்ரோ யாரை பிடிக்கிறது விடாது ப்ரோ. இங்க போயிடலாம் ப்ரோ. எவ்வளவு கொள்ள பாக்குது சித்திக்கு ப்ரோ. இங்க போயிடலாம் ப்ரோ. போ விடாது சத்தியமா. என்ன ப்ரோ? ப்ரோ போடாது ப்ரோ. புரிய மாட்டேங்குது. போடாது ப்ரோ. தப்பா நினைக்குது ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ அந்த கம்பியில போய் மாட்டீங்க? ப்ரோ வரப்போது ப்ரோ. ப்ரோ எங்கேயாச்சும் ஒரு மூலையில உட்காந்துரும் ப்ரோ. அது கொள்ள பாக்குது. கொள்ள பாக்குது ப்ரோ. பாஸ்கர் வந்து எப்படி மேலே போனோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியல. எனக்கே அந்த பில்டிங்ல இருந்து வந்து நிக்கிறான். நாங்கள் பில்டிங்ல இருந்து மேலே போகும்போது திருப்பி அந்த கம்பிக்குள்ள இருக்கான். ஏன் அந்த கம்பிக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை காப்பாற்றி கீழே கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் 2 பேர்த்தையும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக ப்ரோ உங்கள் 2 பேர்த்தையும் கொல்ல சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் லிட்டரலாக எங்கள் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். என்ன ஏன் அப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அந்த வாய்ஸ் எனக்கு மட்டும் கேட்குது. அந்த பிளட் சொல்லு அப்படின்னு அந்த பிளட்டை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஸ்கர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். கீழே கூட்டிகிட்டு வரேன், சித்திக்கு திடீர்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு வந்து கீழே, நீங்க கைஸ் இந்த கிளிப்பை பாருங்க. சித்திக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தள்ளனானா சித்திக்கு முடிஞ்சான். சுத்தமா ஒரு சின்ன எல்லா இடத்துலையும் கிராக் ஆகிடும். ஏன்னா வந்து அது கம்பி வந்து அவ்வளோ எல்லாமே அன்ஃபினிஷ்டில் இருக்கு. எந்த இடத்துல ஒரு கம்பி டச் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து குத்தி ஆளு காலி பண்ணிடும். அப்படியே பேசிட்டு இருக்கேன், கழுத்தை பிடிச்சி இப்படி கீழே தள்ளிட்டு இருக்கான். நான் வேணா விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா சித்திக்கு இதுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியல. வாங்க ப்ரோ.
பாஸ்கர் விடு நீங்க இங்க விட்டுட்டு போயிரு, நீ மட்டும் ஓடிரு. ப்ரோ அவன் கீழே தள்ளாத பாஸ்கர். உன்னை கொன்றுவேன். பாஸ்கர் கீழே தள்ளாத அவனை. பாஸ்கர் இதுக்கு ப்ரோ திரும்பாதீங்க தயவு செஞ்சு திரும்பாதீங்க. உனக்கு என்ன வேணும்? அமைதியா இருங்க ப்ரோ. அமைதியா இருங்க. என்ன வேணும் உனக்கு? அங்க பாருங்க ரைட்ல பாருங்க, உங்க ரைட்ல பாருங்க. உனக்கு என்ன வேணும்? கை நடுங்குது. அமைதியா இருங்க. தயவு செஞ்சு 2 பேர்த்தையும் விட்டுரு, நான் இங்கிருந்து போயிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு போறேன். தயவு செஞ்சு விட்டுரு என்ன. உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ரத்தத்தை வேணும். உன்னை விட்டு போயிரு. ரத்தம் வேணுமா? பாஸ்கரை பொசஸ் பண்றது விட்டுரு. உன் பேர் என்ன? சித்திகே அவனை தள்ளி விட்டு வந்துரு இந்த பக்கம். சித்திகே கொன்றுவேன். ப்ரோ பாஸ்கரை விட்டுரு, அவனை தயவு செஞ்சு விட்டுரு. ப்ரோ ரத்தம். பாஸ்கர் அவனை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. பாஸ்கர் அவனை விட்டுரு. பாஸ்கர் தயவு செஞ்சு. பாஸ்கர் இங்க பாரு, விட்டுரு அவனை. சித்திக் ப்ரோ அவனை தள்ளி விட்டு தயவு செஞ்சு வந்துருங்க. சித்திக் ப்ரோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் ஹோலி வாட்டர் போட்டு பாஸ்கரை கீழே கூப்பிட்டு வந்து பாஸ்கர் வந்து ப்ராசஸ் ஆகி உடம்பு வந்து இந்த கிளிப்பை பாருங்க சரியா சூடு ப்ரோ. உடம்பு பயங்கரமாக ஹீட் ஆகுது. துடிக்கிறான். துடிச்சது அவன் பாடியிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி வருது. நீங்கள் அந்த கிளிப்பை பாருங்க. என்ன ப்ரோ இது? நீங்க நினைச்சு பாருங்களேன், எப்படி இதெல்லாம் ஸ்மோக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாக்குறது? துடிச்சா ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு? முடிஞ்சதுன்னு நினைச்சேன் ப்ரோ. நான் அப்படியா? நம்ம சொல்லுவோம். நான் பாக்குறேன். இல்ல நான் சொல்லுவேன்ல, என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னைக்கு தான் முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கோழி கழுத்து வெட்டி போட்டா துடிப்பாங்க. துடிக்குமா கோழி? அப்படி அது மாதிரி நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. பட் என் உடம்புல அந்த ரியாக்ஷன் ஏன் ப்ரோ துடிச்சு அடுத்த செகண்ட் எப்படி உடம்பு அது கைஸ் அவ்வளோ ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிட்டு உடம்புல பின்னாடி இருந்து ஸ்மோக் வருது. இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து நான் போய் பாஸ்கர் இருக்கிறேன், திருப்பியும் பிளட் வாமிட் பண்ணுறான். உனக்கு என்னதான் வேணும்? தயவு செஞ்சு சொல்லு. பாஸ்கர் ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. எந்திரிங்க பாஸ்கர். திருப்பி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரியே திரும்பி ஆச்சு ப்ரோ. திரும்பியும் கமெண்ட் பண்ணி நம்மளோட டென்ஷன் ஆகுது ப்ரோ. வாயில பீடா வச்சு துப்புறான் அப்படின்னு. எனக்குலாம் பார்க்கவும் வெறி ஆகுது. என்னடா பேசுறீங்க அப்படின்னு. என்ன ஒரு சிலர்லாம் இது பண்ணவே முடியாது. அவங்களெல்லாம் ரிப்ளை கொடுக்கவே முடியாது ப்ரோ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த டவுசிங் ராட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் உனக்கு என்ன வேணும். ஏன்னா பாஸ்கர் ப்ரொசஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் மூலியமாக கொஸ்டின் கேட்டால் ஏன்னா ஆன்சர் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பாஸ்கரை வச்சு நான் கொஸ்டின் கேட்குறேன். கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டவுசிங் ராட் பிடிச்சிட்டே தான் இருக்கான். அவன் முதுகு பின்னாடி இருந்து ஏதோ கை வந்து அப்படியே அமுக்கி கீழே இதாகுது. ஃபோர்ஸ் வந்து ஒரே அமுக்குது. அதை க்ளீனாக பாருங்களேன். அமுக்கிறதோட சரி அந்த கை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. எங்களால் உனக்கு எங்கள் உயிரை தர முடியாது. அதுக்கு பதிலாக நான் வேறு உனக்கு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு நான் கொடுத்துட்டு போட்டுமா? கொடுத்து போகணுன்னா அந்த கம்பியை கிராஸ் பண்ணி காமி. இதெல்லாம் கற்பனை கெட்டது தான் கைஸ். நாங்கள் இந்த கர்ஸ் காலேஜில் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணது பெரிய பெரிய விஷயம் பார்த்தனால என்னால் அது ஒன்றும் வெளியே வர முடியல. ஸோ ஃப்ரீயாக பேச முடியல. ஃபஸ்ட்டு அந்த தாக்கத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வெளியே வரல. பாருங்க அந்த கதவு ஆடுது. நீ அந்த கதவு கிட்ட தான் இருக்கியா? கதவு ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. கதவு ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. அட்டாக் பண்ண நினைக்கிறேன். உனக்கு அந்த மந்திரிச்ச முட்டையை அங்கே நான் வச்சுருக்கேன். அந்த முட்டை வந்து என்ன தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த முட்டையை வந்து நீ எடுத்துக்கிட்டனா எங்கள் 3 பேர்த்தையும் நீ விட்டுட்டு தான் நாங்கள் நினச்சி இங்கேருந்து போயிடுறோம். கைஸ் இந்த கிளிப்பை பாருங்கள். இது வந்து இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கோஸ்ட் ஹண்டிங் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேரலாமல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஆனால் ஒரு ரிச்சுவல் போட்டு அந்த இடத்துல நாங்கள் முட்டையை வச்சு அதை அட்ராக்ட் பண்ண வைக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது இல்லை. இதை பாருங்கள், 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் பொசஸ் ஆனதுனால மட்டும்தான் இவங்கள வச்சு மட்டும்தான் அதை கிட்ட வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள், நான் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு அதை நான் உள்ளே கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த டோர் திறக்குது. இதெல்லாமே வந்து ஒரே ஒரு இதில் போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோர் திறக்குது. டோர் திறந்த பின்னாடி இந்த டேபிள் ஆடுது பாருங்கள். டேபிள் ஆனோம்னா டேபிள் ஆட்டோமேட்டிக்காக பேரலல் ஆக்டிவிட்டி இதாகி கீழே விழுவுது. கீழே விழுந்த அடுத்த செகண்ட் அந்த டேபிள், அது வரைக்குமே அந்த டேபிள்கிட்ட யாருமே இல்லை. கீழே விழுந்த அடுத்த செகண்ட் டேபிள்லேருந்து ஒரு கருப்பு உருவம், ஒரு ஆவி மாதிரி வெளியே வருது. அப்புறம் எங்கள் பக்கம் இந்த லைன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இதில் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற பாருங்க. இந்த முட்டையை எடுத்துக்கிறியா? எனக்கு எதனா அறிகுறி கொடுக்க முடியுமா இந்த முட்டையை எடுத்துக்கிறதுக்கு? 2 பேரும் தயவு செஞ்சு என்ன நடந்தாலும் பேசாதீங்க, என் பக்கமே திரும்பிடுங்க, இல்லாட்டி உங்களை கண்டிப்பாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அது கூட தான். அமைதியாக இருங்க கைஸ், டேபிள் ஆகுது. ப்ரோ அமைதியாக இருங்க, 2 பேரும் பேசாதீங்க, திரும்பாதீங்க. பின்னாடி என்ன ப்ரோ, பாஸ்கர் ப்ரோ திரும்பாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு திரும்பாதீங்க. நீ இந்த ரூம்குள்ளே வந்துட்டியா? அந்த டேபிள் கிட்ட இருக்கியா நீ? அந்த டேபிள் யாரும் ஆட்டுறது? அமைதியாக இருங்க. என் பக்கத்தில் வர முடியுமா? இந்த மாதிரி அசிங்கமான ரூமில் இருக்கேன், உனக்கு அசிங்கமா இல்லையா? அமைதியாக இருங்க ப்ரோ, அதுக்கிட்ட பேசணும், நம்ம இங்கேருந்து உயிரோட போகணும். 2 பேரும் அமைதியாக இருங்க, அந்த பக்கம் திரும்பாதீங்க. அதுக்கு தான் என் பக்கம் திரும்பி உட்கார வச்சு. என் பக்கத்தில் வர முடியுமா? என் பக்கத்தில் வர முடியுமா? அங்கே பாருங்க டேபிள் ஆட்டோமேட்டிக்காக வரும். திரும்பாதீங்க. ப்ரோ அமைதியாக இருங்க. யார் அது? அமைதியாக இருங்க ப்ரோ. என்கிட்ட வரலாம். வா. 2 பேரும் திரும்புங்க ப்ரோ, என் பக்கம் திரும்புங்க ப்ரோ. அமைதியாக இருங்க. என் பக்கத்தில் வா. டேபிள் பின்னாடி இருக்காத, என் பக்கத்தில் வா. நீ சவுண்டு போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு உயிரோடு விட மாட்டேன்னு தெரியும். இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பக்கம் தயவு செஞ்சு திரும்பாதீங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றுமே பண்ணாத. நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு தைரியமாக இருந்துச்சுன்னா என்ன வந்து அட்டாக் பண்ணு. மறைஞ்சிட்டே அதுக்குள்ளே என் பக்கத்தில் வர முடியுமா? உங்களுக்கு அந்த முட்டை உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், கிட்ட வாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல அந்த இது மூவ் ஆகுது தெரியுதுங்களா? இங்கே மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாது. நான் இவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ வந்து பயந்துருந்தாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேச்சை கேட்காமையும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே கிடையாது லைஃப்பில். 2 பேரும் திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. பாருங்கள், அந்த இடத்துல அது பக்கத்தில் வர அந்த உப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கரெக்டாக அது கால் வைக்கிறதோ என்னமோ தெரியல, அந்த உப்பு அந்த இடத்துலேருந்து பறக்குது. அமைதியாக இருங்க ப்ரோ, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு. அமைதியாக இருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, அங்கே பாருங்க கேட்டு மீட்டர் எரியுது ப்ரோ. அமைதியாக இருங்க. சித்திக்கே திரும்பாத சித்திக்கு உயிர் போயிடும். சித்திக்கு திரும்பாத. கிட்ட வா. பேசுங்க பாருங்க, கேட்டு மீட்டர் எரியுது. பாருங்க, அமைதியாக இருக்கு. உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு ப்ரோ. உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு. இங்கே பாருங்க வருது. இல்லை டேரக்டாக மேல் பறந்துட்டே வருதா? அடுத்த செகண்ட் பாருங்க, சித்திக்க அந்த இதில் ஒரே இதில் இருக்கும். சித்திக்க அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுக்கும் பாருங்க. அந்த இடத்துல அவனை சித்திக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கும். நான் அதுக்கப்புறம் சித்திக்கு இழுத்தவனே நான் பாஸ்கர் என்ன சொல்கிறேன், இந்த பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பாஸ்கருக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்லைங்களா, அதனால நான் சொல்லிட்டேன். சித்திக்கு 2 பேரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அமைதியார் சித்திக்கு. அமைதியார் சித்திக்கு. உன் பக்கத்தில் தான் இருக்கு. அமைதியார் சித்திக்கு. எங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. பக்கத்தில் தான் ப்ரோ இருக்கு. அமைதியாக இருங்க 2 பேரும். பாஸ்கர் இந்த பக்கம் எந்திரிச்சு வா. இந்த பக்கம் வந்துரு. ப்ரோ அமைதியாக இருங்க. வந்துருங்க ப்ரோ, இந்த பக்கம் வந்துருங்க. அமைதியாக இருங்க. பாருங்க, அந்த முட்டை ஆட்டோமேட்டிக்காக மேலே போன உடனே திருப்பி வந்து கீழே விழுகுது கைஸ். இதை நான் ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன். இந்த முட்டை விழுந்ததுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து ரத்தம் வந்தது. இது என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ, உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்ததே தெரியும். இது வந்து ப்ரீ ஹேச்லிங் ஸ்டேட்டில் இருக்க முட்டை. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால்,
இது வந்து ஆக்சுவலாக இன்னும் ஒரு 5-6 நாள் போச்சுன்னா இதுலேருந்து கோழி குஞ்சு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த கோழி குஞ்சு வெளியே வரும்ன்றனால இதோட உயிரை எடுத்துட்டு எங்கள் 3 பேரோட உயிரை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முட்டையை நாங்கள் வச்சது ப்ரீ ஹேச்லிங் செட் இருக்கிறதுனால. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் உள்ள ஆக்சுவலாக வந்து ப்ரீ ஹேச்லிங் ஒரு 5 நாள்லாம் எவ்வளோ இருக்கும், பாடி எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைங்களா. ஆனால் வந்து அந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சதுக்கப்புறம் அதில் பாடி எதுவுமே இல்லை கை, சுத்தமாக அப்படியே அழுகி போய் ஒரு ரத்தம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். நீ உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான முட்டையை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இதுக்கு மேலே உங்களை இதே பண்ண மாட்டேன். ப்ரோ முட்டை ஆடுது உங்களுக்கு தெரியுதா, முட்டை ஆடிட்டு இருக்கு. முட்டை மேலே போகுது. எடுத்துக்கோ இங்கே அந்த முட்டை எடுத்துகிட்டு போயிரு. அமைதியாரு. சொல்ல இந்த ரத்தம் வருது. தள்ளுங்க ப்ரோ, தள்ளி சாப்பிடுங்க ப்ரோ. தூங்க ப்ரோ. இங்க வாங்க தூங்க. என்ன போகுது? ரத்தம் இருக்கு. இது யாரோட ரத்தம் ப்ரோ? தெரியல. இது யாரோட ரத்தம் ப்ரோ? என்ன ப்ரோ நைட்ரேஷன் எடுங்க ப்ரோ. போங்க ப்ரோ, நைட்ரேஷன் எடுத்துங்க ப்ரோ. பார்க்குறோம் கீழே போய் பார்த்தா ரத்தம் இருக்குது. ரத்தம் யாருன்னு கேட்டால் இவன் சொல்கிறான் இது என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு பேய்க்கு வந்த ரத்தமா இல்லை இவருக்கு வந்த ரத்தமா இல்லை இந்த கோழி முட்டை ரத்தமா ஒண்ணுமே புரியல. நடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை. பாஸ்கர் ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. அங்கே பாஸ்கர் ப்ரோ என்னையா பாருங்க ப்ரோ என்னையா இங்க ப்ரோ சித்திக்கு வந்து பாஸ்கர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் பாஸ்கர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சித்தி கேட்கும் போது அந்த ரூம்ல இருந்து திருப்பியும் அங்கிருந்து ஓடுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி நாங்கள் மேலே போகிறோம். மேலே போனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்தது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஏன் வந்து சித்திக்கு வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரூம்குள்ளே ஒருத்தனுக்கு மண்டையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வருது. ஒரு ஆத்மா மேலே ஒரு டேபிளை தள்ளி விட்றோம். அந்த டேபிள் தள்ளி விட்டோடனே அந்த இடத்துல ஒரு ரத்தம் இருக்குது. அந்த ரத்தம் யாருன்னு கேட்டால் இது என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு சொல்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ ஏன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஆக்சுவலாக சித்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா உடம்புக்குள்ளே போகிறத கிளிப்பை நான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுன்னா இது சித்திக்கு இல்லை. அதனால தான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் என்ன ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். ஆனால் அது எங்களோட கடமை. ஏன்னா இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கடமை. ஆனால் எங்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த ரூம்குள்ளே வர வச்சு பாஸ்கர் கடைசி வரைக்கும் சொல்கிறான் ப்ரோ அவனை விட்டாதீங்க ப்ரோ, போய் பிடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னோட சப்கான்ஷியஸில் எனக்கு தெரியும் இது வந்து சித்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழே நடந்த விஷயம் எல்லாமே அவ்வளோ பெரிய விஷயம். அதனால நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ, கீழே இறங்க ப்ரோ தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான் என்கிட்ட வந்தால் நான் இவனை கீழே பிடிச்சி தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நான் போகிறேன். கீழே குதிச்சிட்டான். சித்திக் ப்ரோ என்ன பண்ற? பாய் ஐயா. சித்திக் ப்ரோ தயவு செஞ்சு அங்கே இறங்க ப்ரோ. சித்திக் ப்ரோ விடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இவன் தள்ளி விட்டுருவானு? யார் ப்ரோ அங்கே இருக்கா? ப்ரோ அங்கே பாருங்க அங்கேருந்து வருது ப்ரோ. அவனை விட்டுரு தயவு செஞ்சு, அவனை விட்டுரு ப்ரோ. ப்ரோ கீழே இறங்க ப்ரோ தயவு செஞ்சு. ப்ரோ சித்திக் ப்ரோ தேவலாம் வேற பண்ணாதீங்க ப்ரோ. ஏய் சித்திக் ப்ரோ என்ன ப்ரோ ரத்தத்தை பாருங்க ப்ரோ செத்து ப்ரோ லைட்டே போச்சு ப்ரோ. சித்திக் ப்ரோ இதையும் பார்த்துருப்பீங்க. நான் கேமரா மைண்ட் செட் புரிஞ்சுனா நம்ம ஃப்ரெண்ட் கீழ விழுக போறோம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அந்த நேரம் சித்திக்கு இல்லை. அது நீ சொல்லி அப்புறம் எனக்கு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தா பிளட் வந்துட்டு இருக்கு. திருப்பி நான் பாஸ்கர் என்ன சொல்றான், ப்ரோ இந்த மாதிரிலாம் லைஃப் போச்சு ப்ரோ, ஏன்னா பிளாங்க் ஆகி போச்சு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்க் ஆகி போச்சு. திருப்பி கீழே போய் பார்க்கும்போது அந்த சித்திக்கு இல்லை. அப்போதான் தெரிஞ்சு இதுவும் சித்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் நாங்கள் போய் அந்த சித்திக்கு நாங்கள் ஏன் வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ என்ன ப்ரோ சித்திக்கு இல்லை ப்ரோ, மண்டையில ரத்தம் இல்லை பாருங்க. சித்திக் ப்ரோ மண்டையில ரத்தம் இல்லை ப்ரோ. சித்திக்கு ப்ரோ இல்லை ப்ரோ ரத்தம். ஏய் நீ யாரு? உனக்கு என்ன வேணும் ப்ரோ? சித்திக்கு இல்லது. சித்திக்கு ப்ரோ இல்லை. சித்திக் ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க?
ப்ரோ 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 என்ன ப்ரோ 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 சித்திக்கு ப்ரோ சித்திக்கு கன்ஃபார்ம் அது காணும் ப்ரோ. நான் சொல்லலாம் சித்திக்கு இல்ல அது ப்ரோ இங்க ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ இதான் ப்ரோ சித்திக்கு ப்ரோ என்ன நடக்குது ப்ரோ இங்க என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு என்னாச்சு ப்ரோ உள்ள போனவன் யாரு ப்ரோ? ப்ரோ நான் சொன்னேன்ல சித்திக்கு இல்ல அது ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு ப்ரோ ப்ரோ மண்டையில எங்க இருந்தா ரத்தம் வருதுன்னு பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் கையிடுங்க ப்ரோ, கையிடுங்க ப்ரோ, கையிடுங்க. எங்க இருந்தா ப்ரோ ரத்தம் வருது? இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுவும் வந்து கேமரா வந்து ஸ்டட்டியாக தான் நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் சித்திக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் நான் வந்து பேரனல் ஆக்டிவிட்டி கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் சித்திக்கு கிடையாது. கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்களேன், அவன் மண்டையிலேருந்து ரத்தம் ஊற்றி இருக்கு, நெத்திக்கிட்ட ரத்தம் இருக்குது. அது வேறு வந்து கூட அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்களேன். ஆனால் ஷர்ட்டில் வந்து ரத்தம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ நான் பார்க்குற சித்திக்கிட்ட வந்து ஷர்ட்டில் பிளட் இல்லை, ஷர்ட்டில் பிளட் இல்லை. அவனோட லுக்கை பாருங்கள், அது அவன் இல்லை. அடுத்த செகண்ட் வந்து பாத்ரூம்குள்ளே போகிறான். கேமரா ஸ்டடியாக தான் இருக்குது. பாத்ரூம்குள்ளே போனவனே நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். போயிட்டு கேமரா இப்படி அந்த பாத்ரூமில் ஒன்றுமே இல்லை. கேமரா டில்ட் பண்ணுறேன், அந்த பக்கம் வந்து ஓடி வரான். நீங்கள் வேணா பாருங்களேன், ஓடி வரான். அப்போ அவன் ஷர்ட்டில் பிளட் இருக்குது, அவனோட மண்டையிலேருந்து பிளட் வந்திருக்கு. உண்மையான சக்திக்கு வந்து இதுதான். இது வந்து ஆக்சுவலாக அதுவும் வந்து உண்மையான சக்திக்கு இல்லை. ஏன்னா வந்து ரூமில் ஒருத்தன் மனுஷன் மண்டையிலேருந்து அவ்வளோ ரத்தம் ஊற்றுட்டான். ஆக்சுவலாக வந்து டயரில் ஒரு மாதிரி ஒன்று வந்து அடிபட்டு ரத்தம் ஊற்றணும், அதாவது கீரைலேருந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் ஊற்றணும். அந்த கோட்டை அங்கே எங்கேருந்து ரத்தம் வரணும் அவ்வளோ ரத்தம் வந்து ஆக்சுவலாக டயர்ட் ஆகிடுவாங்க. டயர்ட் ஆகிட்டா வந்து நடக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ரத்தம் வந்துட்டே இருக்குது. அது பாடியிலேருந்து ப்ரோ ஏற்கனவே நம்ம உடம்புல எனர்ஜி இல்லை. எனர்ஜிலாம் இப்படி அவ்வளோ ரத்தம் வரும், எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆர்னி உனக்கு என்ன தான் வேணும் ப்ரோ? அவங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக சித்திக்கல. எனக்கு நம்புங்க ப்ரோ. தள்ளுங்க ப்ரோ, போயிட்டு அவங்க மேலே தள்ளுங்க 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 போய் தள்ளுங்க ப்ரோ, தள்ளுங்க. சாப்பிட்டு இதில் வர முடியுமா? உள்ள போதும் ப்ரோ 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 வாங்க ப்ரோ, ஏன்னா பண்ணிடுறோம் ப்ரோ. அது ப்ரோ என்ன ப்ரோ இது? ப்ரோ எங்க ப்ரோ போச்சு? ப்ரோ ஒன்றுமே காணும் ப்ரோ, என் கை தான் ப்ரோ அடிக்குது ப்ரோ. இது யாரோட ஆத்மா ப்ரோ? இது நல்ல ஆத்மாவே இல்லை கெட்ட ஆத்மா கூட தெரியல ப்ரோ. அப்புறம் ஒரு இதில் எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பார்த்தா இங்கே இருக்கான், அங்கே சவுண்ட் வருது, ஓடுறான், இப்படி பண்ணுறான். பாஸ்கர் எனக்கு கோவம் வந்துருச்சு. பாஸ்கர் என்ன பண்ணனா ரீஅட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் பாஸ்கர் வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கான், எப்படின்னா வெளியே போகணும். ஏன்னா க்ளோஸ் டு சன்ரைஸ் வந்துட்டோம். ஒரு 3:30க்கு இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஒரு 1 hour இல்லை 1.5 hours நாங்கள் வந்து இங்கே சஸ்டைன் ஆகிட்டோம்னா இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அந்த இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரீஅட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். போய் கதவு கிட்ட வந்து நான் போட்டு நசுக்கிறேன். ஆனால் போய் ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. டேபிளை தள்ளி விட்றான். நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. இந்த சீனில் வந்து சித்திக்கு மேலே நான் டேபிளை தள்ளி விட சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபுட்டேஜ்னால தான் இந்த பார்ட் 6ஓட நான் நிறுத்தினது. ஏன்னா இவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஷூட்டிங்கே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உண்மையான ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்த்து எல்லா ஃபுட்டேஜும், ஏன்னா எல்லாமே யூடியூப் பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோடு வரைக்கும் போட்டு காமிச்சு என்ன நடந்தது சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஃபுட்டேஜ்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கோட அம்மா வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் 6th part வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் ஆச்சு. பாஸ்கர் ப்ரோ ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ திருப்பி அங்கே நின்று இருக்கீங்க? ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். ஏய் ப்ரோ 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 அது பின்னாடி தான் நிக்குது ப்ரோ. எனக்கு வந்து அந்த ரூம்குள்ள போறவங்க ஞாபகம் இருந்துச்சு. நீங்க வந்து தொட்டிலாம் அப்போது எனக்கு வந்து ப்ரோ சரி ப்ரோ வந்துட்டாரு நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு எனக்கு. ஆனா வந்து நான் இல்லை, எனக்கு ஞாபகமே கிடையாது. ஆனா மேலே போறது மட்டும் தோற்றலாம். மேலே போன என்னை யாரும் கூட்டு போறா, என் கண்ணெல்லாம் இருட்டிருச்சு அப்படியே. கோப்ரோ பாருங்க, பாஸ்கர் வந்து கையை கூட தூக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எனர்ஜிலாம் சுத்தமா வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கோப்ரோ கொஞ்சம் கூட லிஃப்ட் பண்ண முடியல. நம்ம டோட்டலா 800 கிலோமீட்டர் ஆகும் தான் வீடியோ எடுக்கணும். அதுக்கே நம்ம எனர்ஜி எவ்வளவு தேவைப்படும்? வீடியோ எடுக்கணும். ஒரு சொட்டு எனர்ஜி கிடையாது எங்க உடம்புல யாருக்குமே. பட் ஆனால் என் உடம்புலாம் டயர்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் டயர்ட் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதிரி நான் மேலே சவுண்டு வருது, நான் மேலே போய் பார்க்குறேன். அதை சித்திக்கு வந்து என்னை டைரக்ட் பண்ணுறான், மேலே தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணுறான். நான் மேலே போய் பார்க்குறேன். நான் கிட்ட போக போக அந்த இப்போ கிளிப் ப்ளே பண்ணுற பாருங்க. ஆர்னி உனக்கு என்ன தான் வேணும் ப்ரோ? அவங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ, கண்டிப்பாக சித்திக்கு இல்லை. எனக்கு நம்புங்க ப்ரோ. தள்ளுங்க ப்ரோ, போயிட்டு அவங்க மேலே தள்ளுங்க 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 போய் தள்ளுங்க ப்ரோ, தள்ளுங்க. சாப்பிட்டு
எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இதுவும் பாஸ்கரா இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் அவன் கிட்டேயே போல நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பண்ணுற இந்த பாஸ்கரையும் இந்த மாதிரி பண்ணி என்னை பக்கத்தில் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். கம்பி இறங்கிடுச்சு, வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்ல அந்த கம்பி பாருங்களேன் அவன் கழுத்து இருக்க வருது. உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது தெரியாது. நான் சொல்கிறேன் அந்த கம்பி வந்து அவன் கழுத்து அப்படியே வந்து க்ரஷ் பண்ணுது பாருங்க. க்ரஷ் பண்ணுற அடுத்த செகண்டு அந்த கைஸ் இந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் வருது பாருங்க. இது வந்து பில்டிங்க்கு வந்து அந்த பக்கம் வந்து வருது. இது செகண்ட் ஃப்ளோர், டாப் ஃப்ளோரில் இருக்கும். இதுக்கு கீழே 2 ஃப்ளோர் இருக்குது. அங்கேருந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. இது வர அந்த கம்பி வந்து பாஸ்கரோட கழுத்தை நெரிச்சிட்டே வருது. நெரிச்சிட்டு வர்றது அது அப்புறம் வந்து பாஸ்கர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த என்கிட்ட ஹோலி வாட்டர் இருந்தது இல்லைங்களா, திருப்பியும் பாஸ்கர் மேலே ஹோலி வாட்டர் போட்டதுக்கப்புறம் இவன் ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கேருந்து பாஸ்கர் வந்து கீழே குதிக்க இந்த இடத்துல அந்த உருவம் பார்த்தேன்ல அதே இடத்துல போய் கீழே குதிக்க போயிட்டாங்க. திருப்பியும் நான் கேமரா கீழே போட்டு ஆமாம் ப்ரோ இன்னும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் போட முடியாது ப்ரோ. ஆமாம் என்ன பண்ணுறது சொல்லவே இல்லை. அப்புறம் அவனை போய் காப்பாற்றி அவனை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து கீழே வரும்போது இன்னும் நடந்தது. திருப்பியும் வந்து ஒரு ரூம்குள்ளே என்னை ஏதோ கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் கீழே போனான். கீழே போயிட்டவனே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்படி கையிலேருந்து ஒரு மாதிரி பிளேடை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறான். அந்த இடத்துல ரத்தம். நீங்கள் தான் ப்ரோ. ஆமாம் தெரியல எங்கேருந்து வந்து அப்படியே அந்த கையில் நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்தில் அப்படியே இப்படி கட் பண்ணுறான். அந்த இடத்துல இருந்து அப்படியே பிளட் இதுலேருந்து வெளியே வந்து ஊற்றிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது வந்து இந்த சித்திக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எனக்கு எப்போ சொல்கிறாரு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. எப்போ நீ வந்து மேலே இருந்தியா, நான் எங்க இருந்து எனக்கே தெரியலையா, உனக்கு அவனே தெரியலையா, அது மாதிரி ப்ரோ வந்து ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டாரு. தனியாக கேப்டனா அவங்க இது பண்ணிட்டு இருந்தாரு, ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னைய அவர் இது பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சொல்லும் போது மிரட்டேன். ஆனால் அது வந்து நான் சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ரோ கெஞ்சி கேட்குறேன், ஃபோட்டோஸ் மட்டும் போட்டாதீங்கன்னு சொன்னேன். அப்படின்னா தான் அதெல்லாம் போடாமல் தான் இன்னைக்கு நீங்கள் கேட்குறாங்க அந்த ஃபுட்டேஜ் போட்டா என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து பர்சனலாக பிரச்சனை வரும். என்ன ப்ரோ நீங்கள் பர்சனலாக பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏன்னா இவங்க வீட்டில் அதை பார்த்தாங்கன்னா ஒரு எதாச்சியான யூடியூப் தேவலாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சோன்னா அவங்க வீட்டில் விடவே மாட்டாங்க. அதனாலதான் பேசிக்காவே இருட்டில் போறதுக்கு யாரும் பயப்படுவாங்க. இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கிட்டனால விடுறாங்களே. அதனாலதான் என்னால் வந்து இந்த 8th பார்ட் என் பார்ட் வந்து அப்ரூவ்டா கட் ஆச்சு. இப்போவே நாங்கள் இதெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து இவங்க ஃபேமிலியில் பார்த்தா கன்ஃபார்மாக வந்து கண்டிப்பாக திட்டு விடும். அடுத்த வீடியோக்கு வர்றது கஷ்டம் தான். அதனால தான் எங்களால் வீடியோ வந்து மட்டும் போட முடியாது ப்ரோ. கமெடி சைக்கு வந்துடும் ப்ரோ. ரெண்டாவது உங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் ஃபேமிலியில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோஸ்ட் ஆண்டிக்லாம் அனுப்ப மாட்டாங்க கைஸ். யார் வீட்லையும் அப்படிலாம் அனுப்பவே மாட்டாங்க. ஓடிச்சு இந்த இடத்துல போவோமா, நம்ம ஏதாச்சும் ஆயிருமா, லட்சத்துக்கு ஏதாச்சும் ஆயிருமா, அது மட்டும் தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையும் நான் போகும்போதே சொல்லுவேன் ப்ரோ இந்த இடத்துல தப்பிச்சிருவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் போவேன். ஆனால் எனக்கு அன்றைக்கி முடிவாச்சு, நம்ம மாட்டிட்டோம், நம்ம சொன்னது இன்னைக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். எனக்கு உங்கள் லைஃப்பில் நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மகிட்ட அவங்க மனசாச்சு வருங்களா, இந்த இடத்துக்கு போயிடணும்டா, இல்லாட்டி நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு எல்லாரும் டோட்டலாக அப்படின்னு தோணுச்சுங்க. எல்லாருமே ஒரே மேலே கிளம்பணும் ஒரே மைண்ட் போயிருந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. எனக்கு நாங்கள் எங்கள் 3 பேருக்கிட்ட இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, ப்ரோ ஏதாச்சும் 3 பேரும் டோட்டலாக டேமேஜ் பண்ணால் அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் வெளியே வந்துருப்போம் எனக்கு தெரியாது. என்ன ப்ரோ கண்டிப்பாக மோஸ்ட்லி அது வந்து ப்ரோ வந்து உடம்புல வந்து அக்செப்ட் பண்ண விடல. ஆனால் அவர் வந்து பயப்படல. நாங்கள் செல்ஃபிஷாக நினச்சி சித்திக்கு அப்படியே போயிருக்கலாம். பட் ஆனால் எப்படி அவர் விட்டுட்டு போக முடியும்? என்ன ப்ரோ கண்டிப்பாக அதெல்லாம் விட்டு போக முடியாது. நானே தனியாக சொல்லியிருப்பேன். ப்ரோ வந்து நினச்சிருந்தானா அங்கே உள்ள போலீஸ்காரங்க இது பண்ணி கால் பண்ணிருக்கலாம். வந்து பக்கத்தில் போலீஸ்லாம் வரவே மாட்டாங்க. போலீஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பேய் இருக்கு அப்படின்னு சொன்னாவே அவங்களே பயப்படுவாங்க. ஆபத்து. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக அது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நினைப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் மாட்டுறாங்க அப்படின்றனால ஃபர்ஸ்ட் அதை நினைப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி போஸ்ட் வீடியோ எடுக்க வரோம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷன் தானே. அதுக்கப்புறம் தானே போலீஸ்லாம் யூனிஃபார்ம் போட்டு தானே போலீஸ், அவங்களுக்கும் உள்ள ஒரு பயம் இருக்கும். அதனால பக்கத்திலே வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பேசுவாங்க.
போலீஸ்கிட்ட வந்தால் நம்ம போய் பேசிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் எங்கன்னா போய் ஒளிஞ்சனா மட்டும்தான் நம்ம மாட்டுவோம். கண்டிப்பாக கைஸ் இதுதான் கைஸ் எங்களுக்கு கர்ஸ் காலேஜில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்டுக்கு எல்லாமே நாங்கள் ஆக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக 1.5 மணி நேரம் போயிட்டுருக்காங்க. இவ்வளோ ஷூட் கூட பண்ண மாட்டோம். இதே செகண்ட் பார்ட் தான் இது பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபாலோ வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ வீடியோ கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 3 பேர் மேலேயும் சின்ன சின்ன வருத்தமாக இருக்கலாம். இந்த மாதிரி இவன் பண்ணிட்டான், அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணியிருக்கான், அப்படி கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தாட்ஸை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அங்கே அதுக்கேற்ற மாதிரி அதான் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கமெண்ட்ஸ்லாம் எடுத்து நான் ஃபாலோ வீடியோ பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண பார்க்குறோம். இது ஆக்சுவலாக இது வந்து இப்போ இப்போயே 23 மினிட்ஸ் கைஸ். இன்னும் வந்து இது வந்து என்ன ஒரு 10 ஃபுட்டேஜ் எடுத்து போகிறோம். இல்லை 10 தான் எடுத்துருவோம், மேக்ஸிமம் 10 தான் இருக்கும். 10க்கே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் இதை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஃபுட்டேஜ் ஒரு நாள் கூட பே வீடியோ எடுத்துடலாம். ஆனால் பிஹைண்ட் த சீனு அப்புறம் வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்ச பின்னாடியும் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டவுட் இருக்கும். அந்த டவுட்டில் நாங்கள் வந்து டேரெக்டாக உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நாங்கள் இதுக்கு மேலே எல்லா வீடியோக்கும் ஃபாலோ வீடியோ பண்ணலாம் இருக்கிறோம். ஓகே தானே கைஸ்? நாங்கள் 3 பேர் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், இவர் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு, இவர் 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு. இப்போவே நாங்கள் இப்போ என்ன டைம் 11 மணி ஆக போகுது. இது இப்போ நாங்கள் எந்த லொக்கேஷனில் வந்துட்டு இருக்கோம்னா கோஸ்ட் ஹண்டிங் லொக்கேஷனில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு ஆம்பியன்ஸ் பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே இருக்கு, ஆம்பியன்ஸ் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். லொக்கேஷனில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. பேரலாமல் ஆக்டிவிட்டிலாம் பேரலாமல் ஆக்டிவிட்டிலாம் கேப்சர் பண்ணோம்னா ஒரு 12 o'clock மேலே தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஹியூமன் இன்ட்ரப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த நிறைய பேர் ஃபாலோ வீடியோ வேணும். ஏன்னா இப்போவே 14 days ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், சித்திக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், பாஸ்கர் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அதனால் மீட் பண்ண முடியாது. மீட் பண்ண முடியாதனால தான் வீடியோ வரல. மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வீடியோ கொடுக்கறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பே வீடியோ மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு. இந்த லொக்கேஷன் நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கோம். அது வந்து டைம் கன்ஸ்ட்ரைனால எங்களால் ப்ராப்பராக வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. அது ஒரு செமையான இது. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இது கூட. நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அது கூட 5-6 பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது அவ்வளோ பெரிய லொக்கேஷனு. கர்ஸ்ட் காலேஜில் எங்களால் அதுதான் கைஸ். இது சைக்கோ கைஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை அங்கே சைக்கோ தான் இருக்கும். லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க. அந்த சாக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் அது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். இதே மாதிரி தான் அதெல்லாம் காமிச்சா கம்யூனிட்டி சைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஃப்ளெஷர் இருந்தது. நாங்கள் இப்போ அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா அந்த கார்டு வந்துடும். ஒரு 12 o'clock அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் நாங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு மணி நேரம் ஒரு வீடியோ போட்டாலும் 5 பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். எங்களுக்கும் ஒரு போர் அடிக்கும் இல்லைங்களா? பேய் வீடியோவே எடுத்து இந்த மாதிரி சைக்கோ கிட்ட போனோன்னா அங்கே ஒரு தனியாக கண்டென்ட் கிடைக்கும், செம கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட்டோட புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு இதாக இருக்கும். ஒரே எக்ஸ்ப்ளோரேஷன் திருப்பி பண்ணதோட புது இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்றதுனால தான் திருப்பி நாங்கள் சைக்கோவுக்கு போயிருக்கோம். நாங்கள் வரும்போதே நிறைய சவுண்ட்லாம் அங்கே கேட்டோம். இப்போ அங்கே தான் இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுவே இந்த 30 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரே ஒன்று தான், லைக் பண்ணி ஷேர் பண்ணி மேக்ஸிமம் பேர் ஷேர் பண்ணுங்கள். எங்களை சுற்றி நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நிறைய நல்ல மனுஷங்கள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். நமக்குன்னு ஒரு டைம் வரும் இல்லைங்களா? அப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்லிட்டா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அதை கிரியேட் பண்ணிலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுக்கக்கூடாது. நம்ம பண்ணுற வேலையை பார்த்தா நமக்கு சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு டைம் வரும், நம்ம பேசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த இப்போ நான் சொல்கிற வீடியோ தான் வரும். ஓகே, பை.